சீமான் அவர்கள் இப்ப காரைக்குடியில போட்டிடுறதா சொல்றாரு. கட்சியினரும் அதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு? காரைக்குடி தொகுதி எப்படிங்கிறத விட தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன மாதிரி ஆதரவு, மக்கள் ஆதரவு இருக்கோ அதே தான் காரைக்குடி தொகுதியில் கூடுதலாக என்ன அப்படின்னா, சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய டாக்டர் டி கே பிரபு அவர்கள் கட்சிக்குள்ள வரும்போதே 2026 காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவே உறுதி செய்யப்பட்டு தான் உள்ள வர்றாரு. இன்னைக்கு வர 2026 யார் இங்க போட்டியிட போறான்னு தெரியல. காங்கிரஸ் போட்டியிடுதா அல்லது திமுக போட்டியிடுதா, பாஜக போட்டியிடுதா, அதிமுக போட்டியிடுதா, யார் கேண்டிடேட் இதெல்லாம் தெரியல. ஆனா காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டாக்டர் டி கே பிரபு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பரவலா போய் சேர்ந்துருச்சு. டாக்டர் டி கே பிரபு அவர்கள் தங்கள் வீட்டு ஒவ்வொரு சுப நிகழ்வுகளுக்கும், திருமணமா இருக்கட்டும், காது குத்ததா இருக்கட்டும் அல்லது சடங்கா இருக்கட்டும், எந்த வீட்டுல எந்த ஃபங்க்ஷனாலும் அவரை அழைப்போமா, டாக்டர் டி கே பிரபு அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் விரும்புற மாதிரி அந்த மாதிரி ஒரு மக்கள் விரும்பும் வேட்பாளரா அவர் மாறிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாருன்னு சொல்லணும். இந்த 2 வருஷத்துல காரைக்குடி தொகுதியில அவர் போகாத நிகழ்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு போனதுல மக்கள் மத்தியில ஃபுல்லா ரீச் ஆயிட்டார். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, அவரை சுத்தி அவர்கிட்ட ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகள் அவர் ஆரவாரமா அவர் இது பண்றதா இருக்கட்டும், அவர் அவ்வளவு ஒரு உற்சாகமா மக்கள் மத்தியில் அவ்வளவு ரீச் ஆயிட்டார். மக்கள் அவரை ஒரு எம்எல்ஏவா தான் பாக்குறாங்க இப்போதைக்கு. அந்த மாதிரி ஒரு லெவல்ல அவர் இருக்காரு. அவர்கிட்ட உதவிகள் கேட்டு வரக்கூடிய கல்வி உதவியா இருக்கட்டும் அல்லது மருத்துவ உதவியா இருக்கட்டும், வேற ஏதாவது செஞ்சு கொடுக்கனாலும் பொருளாதார ரீதியில நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த உதவிகள் செய்த வகையிலுமே அவர் ஒரு நல்ல பேர் இருக்கு. ரெண்டாவது ஒரு வெகுஜன அரசியல, ஒரு வாக்கு அரசியல்ல எப்படி செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு, சரியா செய்யறாரு. அவர் இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ரீச் பண்ணி அவர் இந்த ஒரு 2 ஆண்டுகள்ல சுற்றுனதுல அவர் எப்படி 1 லட்சம் மக்களாச்சும் ரீச் பண்ணிருப்பாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன வகையில அவரை பார்த்தது, இவர் தான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவர், இவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறத உறுதி செய்தது ஒரு 1 லட்சம் பேராச்சும் இருக்கும் தொகுதியில நேரடியா பார்த்து. மற்றபடி வேற எதுலையும் புகைப்படங்கள்ல பார்த்து தெரிஞ்சது அது தனி. நேரடியா ஒரு நிகழ்வுல போனதுல, அதாவது அதுக்குதான் சொல்லி அவர் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு. இனிமே அடுத்து சின்னம் அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். அந்த மாதிரிதான் இருக்காரு. இன்னைக்கு ரேஸ்ல அவர் தான் முந்தி இருக்காரு. வேற யாரும் ஒரு எந்த அளவுக்கு மற்ற வேட்பாளர்களுக்கு அவர் டஃப் கொடுக்க போறது உறுதி. இன்னும் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, அவர் மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டார்னா, தேர்தலில் அவர் எம்எல்ஏ ஆயிட்டார்னா, அறந்தாங்கி தொகுதியில திருநாகரசர் எப்படி அறந்தாங்கி தொகுதியின் செல்ல பிள்ளையா இருந்தாரோ அதே மாதிரி டாக்டர் டி கே பிரபு அவர்கள் காரைக்குடி தொகுதியின் செல்ல பிள்ளையாக ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.